இந்த அமெரிக்காக்காரனுக்கு இருக்கக்கூடிய புத்தி அப்படிங்கிறதே சூழ்ச்சி பண்றது தான் அப்படின்னு ஈரான் இந்த நவீன யுகத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிச்சு நமக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்படி நடந்த விஷயங்கள் அந்த மாதிரி, ட்ரம்பினுடைய செயல்பாடுகள் அந்த மாதிரி, ரைட்டா? அதை டீட்டெயிலாக நம்ம பேசுவோம். இந்த காஸ்பியன் கடல் புதிதாக பேசப்படக்கூடிய ஒரு வார்த்தை. பாரசீக வளைகுடாவில் இருக்கக்கூடிய கடல்களை பற்றிலாம் நம்ம பார்த்தோம். ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸில் இருந்து தொடங்கி எல்லா விஷயங்களையும் கவனித்தோம். இப்போ புதிதாக உள்ளே வந்திருக்கு ஈரான் போருக்குள்ள இந்த காஸ்பியன் கடல் அப்படிங்கிறது. ரஷ்யா, ஐரோப்பா, ஈரான், இந்த 3 முக்கோண பீடத்துக்குள்ளே தான் அடுத்த கட்டமாக இந்த போர் நுழைய போகுதுங்கிற அதிர்ச்சிகரமான தகவல் ஒன்று கிடச்சிருக்கு. அதைத்தான் நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பாண்டிச்சேரியில் மினி திருப்பூர் அறிமுகம். ஜவுளித்துறை வரலாற்றில் முதன்முறையாக நேரடி விற்பனை நிலையம் உங்கள் திருப்பூர் டெக்ஸ்டைல்ஸ். துணிகளை உற்பத்தி செய்பவர்களே நேரடியாக சந்தைப்படுத்துறதுனால வாடிக்கையாளர்களுக்கு குறைந்த விலையில தரமான அனைத்து விதமான ஜவுளி துணிகளும் இங்கு கிடைக்கும். நேரடியாகவோ ஆன்லைன் வழியாகவோ ஒரு துணியானாலும் சரி, ஹோல்சேல்ல வாங்கினாலும் சரி, உங்களுக்காக திறக்கப்பட்டிருக்கிறது தி திருப்பூர் டெக்ஸ்டைல்ஸ். தொடர்புக்கு 7708011123. இந்தியாவுக்கான இஸ்ரேலிய தூதர் மிஸ்டர் அசார் இப்போ முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லியிருக்கார். பலுச்சிஸ்தான் இது எங்க இருக்கு? பலூச் மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடம். ஆப்கானிஸ்தானுடைய ஒரு பகுதி, இந்த பக்கம் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, ஈரானில் இருக்கக்கூடிய கொஞ்சம் பகுதி. இந்த 3 நாடுகளில் இருந்து ஒரு குறிப்பிட்ட மக்கள் ஒன்றாக சேர்ந்து பாகிஸ்தானுடைய எல்லைக்குள்ள வாழக்கூடிய ஒரு சிறு கூட்டம் தான் பலுச்சிஸ்தான் அப்படின்னு சொல்லி ஒரு நாடு கேட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பலுச் மக்கள் மீது ஒரு பெரிய முதலீடு செய்யறதுக்கு அமெரிக்கா திட்டமிட்டிருக்காங்க. இது சீனாவுக்கு வைக்கக்கூடிய ஆப்பாக பார்க்கப்படுது. ஏன்னா பலுச் அப்படிங்கிற அந்த கூட்டத்தில் இருந்து தான் அதிகமான அளவில் ஏற்றுமதி அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. அந்த பலுச்சிஸ்தான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பகுதிக்குள்ள அது இன்னும் அங்கீகரிக்கப்படவே இல்லை. அப்போ அங்கீகரிக்கப்படாத அந்த நிலத்துக்குள்ள ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது யார் பண்றா? அமெரிக்காக்காரங்க பண்றாங்க. அப்போ இந்தியாவுக்கான இஸ்ரேலிய தூதர் இது சம்பந்தமா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. இதுக்கும் இஸ்ரேலுக்கும் எந்த தொடர்புமே கிடையாது. இஸ்ரேலுடைய கவனம் இந்தியாவுடனான வலுவான விரிவடைந்து வரக்கூடிய ஒரு நட்பு அடிப்படையில் தான் இருக்கு. அப்படின்னா என்ன பிரச்சனை? பலுச்சிஸ்தான்ல அமெரிக்கா இன்வெஸ்ட் பண்றது இங்க இந்தியாவுக்கு ப்ராப்ளமா இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. உலகளாவிய அளவுல அரசியல் அப்படிங்கிறது இங்க வித்தியாசப்படுது. அந்த அரசியல் நம்ம வீட்டு கதவுகளையும் கூடிய விரைவில் தட்டும். அதற்கான காலம் நெருங்கிக்கிட்டே இருக்கு. நான் சொல்லக்கூடிய விஷயம் கச்சா எண்ணெய் சம்பந்தமானது. ஈரானுக்கு எதிரான போர்ல இணைவதற்கான நடவடிக்கைகளை இப்போ சவுதி அரேபியாவும் ஐக்கிய அமீரகமும் எடுத்திருக்கிறதா WSJ வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் இப்போ முக்கியமான ரிப்போர்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஐயா, இதை பிரசாத் சிக்னேச்சரில் நான் சொல்லி 2 நாள் ஆச்சியா. இதை கரெக்டாக கணிச்சு நம்ம சவுதி அரேபியாவும் இந்த UAE அரசும் இந்த போருக்குள்ளே இறங்க போகிறாங்கங்கிறத சொல்லியிருந்தேன். நேற்றைய தினம் வீடியோவில் போட்டிருந்தேன், முந்தின நாள் வீடியோ போட்டிருந்தேன். ஆனால் அவங்கெல்லாம் சொல்லக்கூடிய விஷயம், மக்கள்லாம் சொல்லக்கூடிய விஷயம், அப்படி ஒரு சம்பவமே இங்கே நடக்கலையே அப்படிங்கிறாங்க. நடக்கக்கூடிய நிகழ்வுகளை சரியாக தொகுத்து பார்த்து சங்கிலி போல் நீங்கள் கட்டினீங்க அப்படின்னா அது அழகிய பூமாலை மாதிரி இருக்காது, கழுத்தை நெருக்கக்கூடிய ஒரு பெரிய சங்கிலி மாதிரி இருக்குது. அதுதான் அந்த சங்கிலிக்குள்ளே இணைகிறாங்க சவுதி அரேபியாவும் UAEயும். ஆஸ்திரேலியாவில் எரிபொருள் தட்டுப்பாடு தொடங்கிருச்சு. குறிப்பாக ஒவ்வொரு ஏரியாவிலையும் இருக்கக்கூடிய மக்களும் பெரிய அளவில் சிரமப்படுறாங்க. அந்த ஆஸ்திரேலியாங்கிற நாட்டில் 164 எரிபொருள் நிலையங்களில் டீசல் இருப்பே இல்லை அப்படிங்கிறது தான். தெருக்களில் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய காரில் இருந்து எரிபொருளை திருடக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது ஆஸ்திரேலியாவில் அதிகமாக இருக்கு அப்படிங்கிற செய்தி. சூப்பர் மார்க்கெட்டில் உணவுப் பொருட்கள்லாம் தீந்துருச்சு அப்படிங்கிற செய்தி. நீங்கள் லாரிகளில் என்ன பண்ணணும்? எரிபொருள் நிரப்புனீங்கன்னா தான் லக்கேஜை ஏற்றிட்டு வர முடியும். அந்த லக்கேஜ் தான் என்ன ஆகுது? சூப்பர் மார்க்கெட்டில் மற்ற இடங்களில் ஸ்பிளிட் ஆகுது. இதற்கான எந்த விதமான வாய்ப்புமே, டிரான்ஸ்போர்ட்டே இல்லை அப்படின்னா எந்த கடைகளும் இயங்குவதற்கான வாய்ப்பு இல்லை. அது இப்போ ஆஸ்திரேலியாவில் தொடங்கிருச்சு. காரணம் என்னன்னா டீசல் பெட்ரோல் தட்டுப்பாடுங்கிறாங்க. ஈரானுடைய அதிவேக ஹைபர்சோனிக் ஏவுகணைகள் மூலியமா இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பல தொழிற்சாலைகள் வானத்தில் இருந்து மிக எளிதாக இலக்கு வைக்கப்பட்டு தாக்கக்கூடிய காட்சிகள் அரங்கேறுது. ரைட்டா? இது தொடர்பான வீடியோ காட்சிகள் நம்மகிட்ட கிடைச்சிருக்கு. நிறைய பேர் இந்த ஆக்சிடென்ட்ல உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. தொடர்ச்சியாக இந்த எரியக்கூடிய கட்டடத்துக்குள்ளேயே நிறைய இஸ்ரேலியர்கள் சிக்கி தவிக்கிறாங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்டையும் இப்போ ஈரான் அரசு வெளியிட்டிருக்காங்க. ட்ரம்புக்கு கொஞ்சம் அறிவு ஜாஸ்தி தான் அப்படின்னு நான் சொன்னா நீங்க நம்புவீங்களா? இல்லை.
நம்ப மாட்டீங்க. ஆனால் 41 வயதில் அவர் எழுதியிருக்கக்கூடிய ஒரு லெட்டர் அவர் அறிவாளி தான் அப்படிங்கிறத சொல்லுது. எப்படின்னு கேட்குறீங்களா? An open letter from Donald Trump on why America should stop paying to defend countries that can afford to defend themselves அப்படிங்கிற பேரில் ஒரு லெட்ரு ஒன்று அவர் எழுதியிருக்கிறத NDTV கேப்சர் பண்ணி இத்தனை வருஷம் கழித்து வெளியிட்டிருக்காங்க. 1987லேயே ஈரானுடனான போர் குறித்து ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருக்கார். இதை அன்னைக்கு இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட்ஸ் பெரிய அளவில் கணக்கிலேயே எடுத்துக்கல அப்படிங்கிறதையும் வருத்தமாக பதிவு செஞ்சிருக்கார். அவர் சொல்லக்கூடிய விஷயம், வளைகுடா பகுதியில் ஒரு பெரிய போரை அன்னைக்கு தேதிக்கு நம்ம நடத்தியிருக்கணும், அது நம்ம நடத்தாமல் விட்டுட்டோம். அமெரிக்காவினுடைய எண்ணெய் விநியோகத்தை பொறுத்தளவில் மிக குறைந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி தான் ஈரான். ஆனால் ஜப்பான் மற்றும் பிற நாடுகள் எல்லாத்துக்குமே அவங்கள தான் நம்பியிருக்காங்க. அப்போது இந்த போரில் ஐரோப்பிய நாடுகள் உள்ளுக்குள்ள வரணும் அப்படிங்கிறத ட்ரம்ப் ஏன் இப்போ அதிக அளவில் எதிர்பார்க்கிறாருன்னு இப்போ புரியுதா? நீங்கள் தானே அதிகமான அளவில் அவங்க கூட வர்த்தகம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஐயா, அவங்க வர்த்தகம் மட்டும்தான் பண்ணுறாங்க, பிரச்சனை பண்ணலை. ட்ரம்ப் பிரச்சனை பண்ணுறாரு அப்படிங்கிறதுனால தான் ஈரான் எண்ணெய் கொடுக்க மாட்டுறாங்க. இப்போது ரஷ்யாவும் உலகளாவிய அளவில் எண்ணெய் சப்ளையை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது. ஆனால் உக்ரைன் போகிற மையமாக வச்சு ரஷ்யா மீது பொருளாதார தடை விதிக்கிறீங்கல்ல, ஒரு பொருளாதார தடை விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்துல ஒருத்தன் எப்படி எண்ணெய் சப்ளை பண்ண முடியும்? அந்த சப்ளை பண்ணக்கூடிய விஷயத்தை இன்னொருத்தன் எப்படி வாங்க முடியும்? நீ வாங்காட்டி கூட பரவாயில்ல, இந்தியா மாதிரியான அமைதியான கண்ட்ரியும் வாங்கக்கூடாதுன்னு சொல்றீல. அப்போ ஏற்கனவே இருந்த பிரசிடென்ட்டுகள்லாம் முட்டாள்னு சொல்லக்கூடிய இந்த அதிமேதாவி தான் இன்னைக்கு தேதிக்கு அதே முட்டாள்தனத்தை செய்கிறார். ஈராக் பக்கம் இந்த போர் நகன்றுச்சு அப்படிங்கிறத காலையில் நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதில் ஈரானுடைய ஆதரவான போராளி குழு பாக்தாத்தில் இருக்காங்க. அந்த குழுவில் ஒரு பகுதி ரைட்டா, அமெரிக்கா நடத்திய தொடர் தாக்குதலில் குறைந்தது 7 பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல், 9 பேருக்கு மேலே காயமடைந்திருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்டை கிளாஷ் அப்படிங்கிற அந்த வெப்சைட் முக்கியமான ரிப்போர்ட்டாக இப்போ பதிவு செஞ்சுருக்காங்க. ஐயா, போர் ஈராக் பக்கம் போயிடுச்சு, சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இது தொடர்பான வீடியோ காட்சிகள், அமெரிக்காவினுடைய ஃப்ளைட்டு ஈராக் பக்கம் பறக்கக்கூடிய காட்சிகளும் கேப்சர் ஆகிருக்கு. இதெல்லாம் நீங்கள் வேறு எந்த சேட்டலைட் சேனல்களையும் பார்க்கவே முடியாது. அப்படிப்பட்ட காட்சிகள் தான் நான் உங்களுக்கு காண்பிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த ஃப்ளைட் போகிறது ஈராக்கினுடைய மிக முக்கியமான பாக்தாத் நகரத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. ட்ரம்பினுடைய ஒரு பகுதி செயல்பாடு அப்படிங்கிறது இப்போ குறைஞ்சிருச்சு. பட் இஸ்ரேலுடைய செயல்பாடு இப்போ பிராந்திய போரை தாண்டி கடல் வழியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பாதையை அடைக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறாங்க. ரஷ்யாவினுடைய எல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது காஸ்பியன் கடல் வரைக்கும் அவங்க தான் ராஜா. அந்த ஏரியாக்குள்ள ஈரான் சம்பந்தப்பட்ட கப்பல்களையும் ரஷ்யா சம்பந்தப்பட்ட கப்பல்களையும் முடக்கக்கூடிய வேலையை இஸ்ரேலிய அரசு செய்கிறதா தொடர்ச்சியாக ரஷ்யா சைட்லேருந்து எதிர்ப்பு வந்திருக்கு, எச்சரிக்கையும் வந்திருக்கு. காஸ்பியன் கடலுக்குள் உங்களுடைய போரை விரிவுபடுத்தக்கூடிய வேலையை இஸ்ரேல் பார்க்கக்கூடாது, இதை அமெரிக்கா கண்டிக்கணும் அப்படிங்கிறது தொடர்பாக ரஷ்யா ஒரு முழு நீள அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. வடகொரியாவினுடைய அதிபர் கிம் இப்போ ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கார். நடக்கக்கூடிய உலக நிகழ்வுகள்லாம் பார்க்கும்போது ஒருவேளை எனக்கே சில நேரங்களில் டவுட் இருக்கும், நான் செய்கிறது தப்போ ரைட்டோன்னு. ஆனால் இப்போ நான் சொல்கிறேன், நான் கண்டிப்பாக செய்கிறது சரிதான் அப்படின்னு இவரே தான் செய்யக்கூடிய விஷயத்தை நியாயப்படுத்திக்கிறார். எப்படி தெரியுமா? இன்னைக்கு ஈரான் மீது அமெரிக்கா போர் தொடுத்துக்கிட்டு இருக்கு. இது ஈரான்கிட்ட அணு ஆயுதம் இருந்துச்சு அப்படின்னா அமெரிக்கா ஈரானை அட்டாக்கே பண்ணியிருக்காது அப்படிங்கிறாரு. ஸோ என்கிட்ட அணு ஆயுதம் இருக்கிறது சரிதான்னு நான் நினைக்கிறேன், ஏன்னா என்னை யாருமே தீண்டுறதுக்கு பயப்படுறாங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, அணுசக்தி தொடர்பான உடன்பாடை முடிக்கிறதுக்கு நானும் ரெடியாக தான் இருக்கேன், ஆனால் நான் அணுசக்தி ஆயுதங்கள் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத அமெரிக்கா மாதிரியான கண்ட்ரியை எங்களை ஏற்றுக்கிட்டு பியாங்யாங், அதாவது எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இடம், விரோத கொள்கை அப்படிங்கிறத எங்கள்கிட்ட இருந்து கைவிட்டுக்கிட்டிங்கன்னா உங்கள் கூட மறுபடியும் பேசுறதுக்கு நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு அமெரிக்காவுக்கு இப்போ தூது அனுப்பிச்சிருக்காரு. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடனான போர் தொடங்கியதிலிருந்து ஈரானில் குறைந்தது 243 மாணவர்களும் ஆசிரியர்களையும் குறிவைத்து தாக்கி அவங்கள கொலை செஞ்சுருக்காங்க அமெரிக்கா அப்படிங்கிறது தான். கடைசி 4 வார போரில் 9000க்கும் மேற்பட்ட ஈரானிய இலக்குகள் அளிக்கப்பட்டது. ஈரானில் கிட்டத்தட்ட பவர் ஷட் டவுன் அப்படிங்கிறது ஃபுல்லாகவே இருக்குது அப்படிங்கிறாங்க. ஈரான் இழப்பை சந்திச்சிருக்கா அப்படின்னு கேட்டால் ஆமாம் தான். ஆனால் அவங்க சந்திச்சிருக்கக்கூடிய இழப்பை விட இஸ்ரேலுக்கு அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தியிருக்காங்கிறது தான் உண்மை. அப்போது இந்த 2 நாட்டையும் காப்பாற்றுறதுக்கு அமெரிக்கா ஒதுங்கி போயிருக்கலாம். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒய்யாரமாக போர் புரியறதுக்கு மட்டும் நினைக்கிறாங்க. அது தப்பு அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம சுட்டி காட்டுறோம். இதெல்லாம் விட பெரிய அதிபயங்கரமான ஒரு செய்தி ஒன்று இருக்குது. ஈரான் போரில்
ஐரோப்பா அமைதியாக ஒரு முக்கியமான ஒரு வேலையை ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சத்தமே இல்லாமல் சில விஷயங்களை செய்வாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அமெரிக்காவினுடைய குண்டுவீச்சு விமானங்கள், ஆளில்லாத விமானங்கள், கடற்படை பிரிவுகள் இது எல்லாத்தையுமே இங்கிலாந்து, ஜெர்மனி, போர்ச்சுகல், இட்டாலி, பிரான்ஸ், கிரீஸ் இந்த நாடுகள்லாம் என்னுடைய ஏரியாக்குள்ள நீ உன்னுடைய ஆயுதத்தை வச்சுக்கோ அப்படின்னு இடம் கொடுத்துருக்காங்க. எல்லா இடங்கள்லையும் போய் அமெரிக்கா ரவுண்ட் அப் பண்ணி வச்சிருக்கு. அப்போது ஒரு பெரிய வார் ஒன்று அடுத்ததாக 5 நாளைக்கு பிறகு ட்ரம்ப் தொடங்குவார். அதனுடைய ஆட்டம் ரொம்ப வீரியமாக இருக்கும். அதனால தான் சீஸ்ஃபயர் தொடர்பாக பாகிஸ்தானில் ஒரு பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுறாங்க. இதற்கு ஈரான் மறுக்கிறாங்க. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதோ அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலேயே பயமாக தான் இருக்குது. இதை நான் வெறுமன சும்மாலாம் சொல்லலை. இதை வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் ரிப்போர்ட்டாக ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஐரோப்பா முழுவதுமாக இந்த போரில் இறங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத. சரி, ஈரான் அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கான ஒரு திட்டம் சவுதி அரேபியா கிட்டையும், கத்தார் கிட்டையும், ஐக்கிய அரபு எமிரகம் UAE கிட்டையும் அவங்க தொடர்ச்சியாக நிதி உதவி கொடுத்து அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலை தூண்டி விட்டாங்க அப்படிங்கிறது தொடர்பான அதி முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தி வெளியாயிருக்கு. சரியா? இதை ரஷ்ய உளவுத்துறை கண்டுபிடிச்சு அது தொடர்பான ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ணியிருக்காங்க. அப்போ ஈரானுக்கு எதிராக இவ்வளவு பெரிய போர் நடக்கிறதுக்கு காரணம் யார் யாரு? சவுதி அரேபியா, இன்னொன்று யாரு? கத்தார். அதற்கு பிறகு 3வது முக்கியமான ஒரு நாடு ஐக்கிய அரபு எமிரகம். இதுதான் இங்கே நடந்துகிட்டு இருக்கக்கூடிய உண்மை. ஸ்பெயின் ராஜ்யம் அதனுடைய கப்பல்கள் மற்றும் எண்ணெய் கப்பல்கள் கடல்வழி போக்குவரத்துக்கு தடையாக இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் எல்லாத்தையும் மீறி ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ்ல ஃப்ரீயாக போயிட்டு ஜாலியாக வராங்க. அதுக்கு காரணம் என்னன்னா ஸ்பெயின் அரசினுடைய நம்பகத்தன்மை, நட்பு அப்படிங்கிறது ஈரானோட அவங்களுக்கு ரொம்ப பலமாக இருக்கிறது தான் காரணம். ஈரான் இப்போ கடைசியாக ஒரு போடு போடுறாங்க. என்ன தெரியுமா? அமெரிக்க படை குவிப்பு அப்படிங்கிறது இப்போ ஜாஸ்தியாக இருக்குது மிடில் ஈஸ்டில். அது சம்மந்தமாக காலையிலேயே பேராஷூட் ரிலேட்டெலாம் உள்ளுக்குள்ளே இறங்குறாங்க அப்படிங்கிற காட்சியை கூட நீங்கள் பார்த்தீங்க. ஸோ ட்ரம்ப் அமைதி பேச்சுன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பெரிய போரை தூண்டுறதுக்கு தான் முயற்சி பண்ணுறாரு. ஸோ இது ட்ரம்பினுடைய பெரிய சூழ்ச்சியாக இருக்கும். இருமுறை எங்களை ஏமாத்திட்டாரு, 3வது கட்ட பேச்சுவார்த்தைன்னு சொல்லி கூப்பிட்டு அதற்கு பிறகு போக விட்டு புறமண்டையில் அடிக்கிறது தான் ட்ரம்பினுடைய வேலை. நாங்கள் திரும்பி பார்த்து நெஞ்ச நிமித்தி சண்டைக்கு வாடா அப்படின்னு கூப்பிடும்போது இப்போ மறுபடியும் அமைதி பேச்சுவார்த்தைக்குன்னு கூப்பிடுறாரு. இவர் மாதிரியான அசிங்கமான மனிதர்கள்ட்ட மறுபடியும் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு ஈரான் தயாராகவே இல்லை. ஸோ மத்தியஸ்தம் பண்ணுறதுக்கு இங்கே யாரும் பெரிய உத்தமைங்கெல்லாம் கிடையாது. அவன் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இரு, முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் மோதி பார்த்து ஜெயிச்சுக்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு ஈரானுடைய பேச்சு துணி அப்படித்தான் இருக்குது. ஸோ பிரச்சனை இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டவங்க அதற்கான சொல்யூஷனும் அவங்களுக்கு தெரியாமலா இருக்கும். கண்டிப்பாக அதற்கான சொல்யூஷனை உலகத்துக்கு காட்டுவாங்க. அது உலக அழிவாக இருக்குமா இல்லை உள்ளூர்காரனுடைய வெற்றியாக மாறுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பாண்டிச்சேரியில் மினி திருப்பூர் அறிமுகம். ஜவுளித்துறை வரலாற்றில் முதன்முறையாக நேரடி விற்பனை நிலையம் உங்கள் திருப்பூர் டெக்ஸ்டைல்ஸ். துணிகளை உற்பத்தி செய்பவர்களே நேரடியாக சந்தைப்படுத்துறதுனால வாடிக்கையாளர்களுக்கு குறைந்த விலையில தரமான அனைத்து விதமான ஜவுளி துணிகளும் இங்கு கிடைக்கும். நேரடியாகவோ ஆன்லைன் வழியாகவோ ஒரு துணியானாலும் சரி, ஹோல்சேல்ல வாங்கினாலும் சரி, உங்களுக்காக திறக்கப்பட்டிருக்கிறது தி திருப்பூர் டெக்ஸ்டைல்ஸ். தொடர்புக்கு 7708011123. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594. prasad signature@gmail.com.